ஸ்ரீ சௌந்தரியலஹரி ஸ்லோகம் 29. இந்த ஸ்லோகத்தை படித்தால் மூர்க்கத்தனம் அடக்க. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பொருளையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். கிரீடம் வைரிஞ்சம் பரிஹரபுரः கைட்டபபிதः கட்டோரே கோட்டீரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் प्रणम रेष्वे तेषु प्रसभमुपयातस्य भवनं भवस्याभ्युक्तानि तव परिजनोक्तिर्विजयते. புரஹ எதிரில் உள்ள, வைரிஞ்சம் பிரம்மாவினுடைய, கிரீடம் கிரீடத்தை, பரிஹர விட்டு விலகி வாருங்கள், கைட்டபபிதः கைட்டபாசுரனை கொன்ற விஷ்ணுவுடைய, கட்டோரே கடினமான, கோட்டீரே கிரீடத்தில், ஸ்கலசி இடறிக்கொள்ளப் போகிறார்கள், ஜம்பாரி இந்திரனுடைய, மகுடம் கிரீடத்தை, ஜஹி ஒதுக்கிவிட்டு வாருங்கள் என்று இவ்வாறாக, ஏதேஷு பிரம்மா முதலியவர்கள், பிரணம்ரேஷு நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில், பவனம் உனது இருப்பிடத்திற்கு, உபயாதஸ்ய வந்து கொண்டிருக்கும், பவஸ்ய பரமசிவனை நோக்கி, பிரசபம் பரபரப்புடன், அப்யுக்தானே நீ எழுந்து எதிர்கொண்டு செல்லும்போது, தவ உன்னுடைய, பரிஜனோக்தி செடிகள் சொல்லும் வார்த்தை, விஜயத்தே சிறப்பாக ஒலிக்கின்றது. உன்னை பிரம்மா விஷ்ணு இந்திரன் இவர்கள் தினம்தோறும் வணங்குவதற்கு வருகிறார்கள். உன் பணிப்பெண்கள் உன்னை பார்த்து அம்மா என்றார்கள். பிரம்மா வணங்குகிறார். அவர் கிரீடத்தை ஒதுக்கி விடுங்கள், விஷ்ணுவின் கிரீடத்தில் தடுக்கிவிடப் போகிறார்கள், இந்திரனின் மகுடத்தை அகற்றிவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உன் அரண்மனையில் பரமசிவன் பிரவேசிக்கிறார். அப்போது அவரை வரவேற்பதற்காக நீ எழுந்திருப்பது மிக சிறப்புடையதாக விளங்குகிறது. இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் வீட்டில் பிள்ளை பெண் முதலியவர்களின் முரட்டுத்தனம் நீங்கும். வீட்டில் பிரசவம் ஆக வேண்டியவர்களுக்கு சுப பிரசவம் உண்டாகும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் வெல்லம் சேர்த்த பொங்கல். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.